இப்போ வந்து அதே மாவுல தேங்குழல் பண்ண போறேன். இங்க பாருங்க, இந்த மெஷர்மெண்ட் பார்த்துக்கோங்க. இதுல 1 கப்பு மாவு எடுத்துட்டு இருக்கேன். ஒரு ஒரு 2 ஸ்பூன் இந்த ஜலத்தை விட போறேன். இதுக்கு ஒரு 1/4 ஸ்பூன் உப்பு தண்ணி விட்டு வச்சிருக்கேன். இதுக்கு என்ன போட போறேன்னா ஓமத்தை போட போறேன். வாசனையா இருக்கும். இந்த தேங்குழல் முறுக்குக்கு ஓமத்தை போட்டால் வாசனையா இருக்கும். தேவையான அளவு ஜலம், வெண்ணெய் வந்து நல்லா ஒரு 1.5 ஸ்பூன் போட்டுக்கலாம். இப்போ பாருங்க, இந்த மாவை போட்டுட்டேன். துளியோண்டு இதுக்கு தகுந்த மாதிரி அந்த மாவுக்கு இது போதும். ஓமம் 4 ஓமம், அப்புறம் பெருங்காய தண்ணி, பெருங்காய ஜலம் கொஞ்சம், பொடியை கூட தண்ணியை விட்டு இந்த மாதிரி கரைச்சிட்டே பண்ணுங்க. அப்புறம் உப்பு ஜலம் அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. அவளுக்கு தெரியுமே எல்லாம். அவ்வளோதான் வெண்ணெய். இதை போட்டு நல்லா சேர்ந்து பிசைய வேண்டியது. இதை நல்லா கலந்துன்ட்டு வெறும் ஜலத்தை விட்டு பத்தாத்துக்கு பிசைஞ்சுக்கோ. இதெல்லாம் இந்த மாவு பாரு, இதெல்லாம் ஒட்டவே இல்லை பாரு. இந்த மாதிரி பதமாக புழிஞ்சுக்கணும். அப்புறம் இந்த மாதிரி கண் இருக்கா மாதிரி, தேங்குழல் இருக்கா மாதிரி அவத்தில் என்ன இருக்கோ அந்த அச்சை போட்டுக்கோங்க. உள்ள கொஞ்சம் ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. இது மேல் இதுலயும் கொஞ்சம் ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. இப்ப ஃபர்ஸ்ட் பெருசா ஒண்ணு பிழிஞ்சுட்டு சின்ன சின்னதா பிழிஞ்சு காட்டுறேன். எண்ணெய் காஞ்சு விட்டு இப்போ சிம்மில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு இது வேறு அவ்வளோதான், சிம்மிலேயே இருக்கட்டும். அப்புறம் காட்டிடு. பத்தியா? இப்போ என்ன பண்ணோம், இது அப்படியே திருப்பி விடுவோம். மீடியமில் வச்சுக்கோங்க அப்படியே. ஏன்னா அது பெரிய முறுக்கா இருக்குல்ல, அது வேகணும். ரொம்ப சிம்மில் இருந்தாலும் அப்படியே அமிங்கின்னு இருக்கும், அடைஞ்சா மாதிரி இருக்கும். இப்போ மீடியமில் வச்சுக்கோங்க. எண்ணெயை பார்த்து பார்த்து தான் பெருசாய்க்கிறது சின்னதாய்க்கிறது மீடியமில் வச்சுக்கிறதுன்னு பண்ணோம். இது வேகட்டும். இந்த பக்கம் வெந்ததுக்கப்புறம் 2 பக்கம் திருப்பிட்டு வெந்தப்புறம் காட்டுறேன். பத்தியா? ஓசை அடங்கிடுத்து நன்னா. இப்படி ஆனவுடனே அதை எடுத்துட வேண்டியது தான். இதை பாருங்க, இந்த அச்சை பார்த்தீங்களா, இதுவும் தேங்குழல் அச்சு தான். நடுவில் ஓட்டை விட்டுண்டு ரொம்ப நன்னா இருக்கும் இந்த அச்சில் பண்ணாக்க. இது கோயில் பிரசாதத்தில் கூட சம்டைம்ஸ் கிடைக்கும் நமக்கு, எங்கேயாவது பெருமாள் கோயிலில் கிடைக்கும் அந்த மாதிரி. இதை பிழிஞ்சு காட்டுறேன் பாருங்க. அதை வெந்துடுத்தது இதை எடுக்க போறேன். அடுத்தது பிழியறேன். சிம்மிலேயே வச்சுட்டே பண்ணுங்க. அப்பதான் உள்ளெல்லாம் நல்லா வெந்து நல்லா கிடைக்கும். ஓசை அடங்கிய தெளிவா இருக்கா, இதை எடுத்துடணும். அவ்வளவுதான். அடுத்து இந்த மாவுலயே தட்டை எப்படி பண்றதுன்னு சொல்றேன் பாருங்க. இதுக்கு தேவையான சாமான் இதே மாதிரி 1 கப்பு தான் நான் எடுத்திருக்கேன். அரிசி மாவு, அதான் அரிசி உளுந்து இந்த உடச்சக்கல்ல போட்டு அரைச்சோம் இல்லையா, அதே மாவு தான். அதுக்கு தக்கன துளியூண்டு போடுங்க. இதுலயே 1/4 தான் போட போறேன் நான். இப்போ வெறும் சிகப்பு மிளகா அப்படி கொஞ்சம் க்ரஷ் பண்ணி வச்சிருக்கேன், இந்த வறுத்த வேர்கடலையை. அப்புறம் கொஞ்சோண்டு கருவேப்பிலை, உப்பு ஜலம், பெருங்காய ஜலம், அப்புறம் அந்த இது 4 ஊற போட்டுருந்தேன் பாருங்க சீடைக்கு, அதே 4 இதை மீத்தி இதில் போட்டுக்க போகிறேன். பயத்தம்பருப்பு கொஞ்சம் ஒரு ஸ்பூன் 1.5 ஸ்பூன் அந்த மாவுக்கு தக்கினது வெண்ணெய். அவ்வளோ. இதை பற்றியெல்லாம் வேர்க்கடலை போட்டேன். இதை காரப்பொடி போட்டாச்சு, 2 கருவேப்பிலை, பயத்தம்பருப்பு ஊற போட்டிருந்தோம் இல்லையா அது. தான் இதெல்லாம் டஸ்ட் இருக்கும் இதுலேயும், இந்த இது பெருங்காயத்தில். அவ்வளோதான். போதும். ஒரு ஸ்பூன் நல்லா கோபுரமாக போட்டுட்டேன்னா போதும். இதை நல்லா கலந்துப்போம். இப்படி சேர்த்து பிசைஞ்சுக்கணும். சேர்ந்தா மாதிரி வரணும். இன்னும் சுட்டு மட்டுமட்டா ஜலத்தை விட்டு
பிசைஞ்சல்னா சேர்ந்த மாதிரி வந்து ஒட்டாமல் பாத்திரத்தில் ஒட்டக்கூடாது அந்த மாதிரி. சிலர் வந்து கடலப்பருப்பு கூட ஊற வச்சு போட்டுப்பா, எள்ளு போட்டுப்பா, தேங்காய் துருவல் கூட போட்டுக்கலாம். இதில் நான் போடல இன்னைக்கு. ஒட்டாமல் எல்லாம் பந்தாட்டமாக வந்துடுது பாருங்க. அவ்வளோதான். இதை இனிமேல் தட்டிட்டு எண்ணெயில் போட்டு எடுக்க வேண்டியது தான். தட்டுறேன், அதை பாருங்க. இப்போத்தெல்லாம் இந்த மாதிரி ஒரு கவர் இப்படி இருந்தது, இதை சைடில் கட் பண்ணிவிட்டு இப்படி வச்சுருக்கேன். இது பாருங்க, இதெல்லாம் எண்ணெய் தடவிடணும். இதுக்கும் நல்லா எண்ணெயை தடவிடணும். இதில் தட்டிட்டு எடுத்து எடுத்து போடலாம். ஈஸியாக இருக்கும், நல்லா வரும். இப்போ தட்டுறதை காட்டுறேன். இதை பற்றியெல்லாம் இந்த மாதிரி நான் உருட்டிட்டேன். இந்த மாதிரி மீடியம் சைஸில், பட்டன் தட்டை இல்லை, மீடியம் சைஸில் பண்ணிவிட்டு இதை பாருங்க இப்படி லைனாக வச்சுருங்க. இது கிட்டத்தட்ட 6-9 தட்டை இருக்குது. இப்போ இதை மேலே இப்படியே ஃபோல்ட் பண்ண வேண்டியது தான். வச்சுன்ட்டு இங்கேருந்து ஆரம்பிங்க. இதை பாரு, இந்த மாதிரி அடி ஃப்ளாட்டாக இருக்க மாதிரி ஒரு டபரா எடுத்துக்கோங்க. மெதுவாக எடுத்தோடனே புஷ்ஷுன்னு பண்ணக்கூடாது. ஈவனாக தட்டிட்டேன். இந்த ஷீட் எடுத்தால் அப்படி வந்துடும். இப்போ எண்ணெயை காய வச்சுட்டு அதுவும் மிதமான சூட்டில் தான் எடுத்து போடணும். ஈவனாக அப்படி இருக்கா. இந்த பருப்பெல்லாம் இருக்கிறதால சம்டைம்ஸ் ஓட்ட விழற மாதிரி இருக்கும். அதனால ஒன்றும் இல்லை. இந்த பாருங்க, இந்த மாதிரி ஒரு குட்டி ஃபோர்க் ஒன்று எடுத்துக்கோங்க. ஏதாவது ஒன்று, எவர் சிலர்லையோ ஏதோ இந்த மாதிரி ஃபோர்க் எடுத்துட்டு அதான் உள்ளெல்லாம் வேகும் தட்டை. சும்மா லைட்டாக அப்படி ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இது எண்ணெய் காஞ்ச உடனே மீடியமாக வச்சுக்கோங்க, இல்லை சின்னதாக்கிடுங்க. நல்லா காஞ்சு விட்டுனா அப்புறம் போட்டு எடுக்க வேண்டியது தான். காஞ்சு கொடுத்தா எண்ணெய் காஞ்சு கொடுத்து இப்போ புகை வருது பாரு, சின்னதாக வச்சுருங்க. வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு அது கொள்கிற அளவுக்கு ரொம்ப நிறைய போட வேண்டாம். நிறைய எலுப்பச்சட்டில் எண்ணெய் வச்சுன்னா நிறைய போடலாம். நான் இதில் ஒரு 3-4 போட்டால் போதும், இதே இஷ்டம். அவள்தான் 4 போட்டிருக்கேன் போதும். இது கொள்கிற அளவுக்கு நிறைய போடல நான். இதை மீடியமாகவே வச்சுக்கோங்க. வச்சுட்டு பாருங்க, அதே உப்புறது பற்றியா தானாக உப்பிக்கிறது பாரு. அந்த ஓட்டை போட்டால் தான் அந்த மாதிரி உள்ளுக்குள்ளே இப்போ எண்ணெய் போகும். இது பாருங்க, அப்படியே மெதுவாக வேலையை பட்டுக்காமைக்கு ரெடி பண்ணும். டீ கம்மியாக இருந்தால் கொஞ்சம் பெருசாகிக்கோங்க. இப்போ நான் கொஞ்சம் மீடியமில் வச்சுட்டேன். ஏன்னா 4 போட்டிருக்கேன் இல்லையா. இப்படி உப்பி வருது, அப்படியே திருப்பிக்கோ. கொஞ்சம் திருப்பி திருப்பி விட்டு எடுக்க வேண்டியதுதான். இதுக்கு என்ன தெரியுமா பண்ணோம், சம்டைம்ஸ் சப்பையாகும், அது கிறிஸ்பி இல்லாமல் இருக்கும் சிலருக்கு. அதனால என்ன பண்ணோம், இது 3/4 வேக்காடு ஆனவுடனே தட்டை மட்டும் நான் என்ன பண்ணுவேன், இதை எடுத்துருவேன். அடுத்து ஒரு 4 தட்டையோ 3 தட்டையோ அந்த எண்ணெய் கொள்கிற அளவுக்கு போட்டுட்டு அந்த ஸ்டேஜ் வந்தோடனே ரெண்டுத்தையும் ஒன்றா போட்டு எடுப்பேன். அதை காட்டுறேன் பாருங்க உங்களுக்கு. இப்போத்தெல்லாம் இந்த 3/4 வேக்காடு ஆனவுடனே இப்படி எடுத்துருவேன் நான். இல்லை உங்களுக்கு ஒரே முறையாக வேக வந்ததுன்னா அப்படியே கூட எடுத்துக்கோங்க. நான் அப்படி எடுப்பேன் எப்பயுமே. அப்போ தான் அந்த கிறிஸ்பினஸ் கடைசி வரைக்கும் இருக்கும். பத்தியா அதே மாதிரி இது வந்திருக்கா. இப்போ என்ன பண்ணோம், முதல்ல பண்ண தட்டையை அதை போட்டுடலாம்.
போட்டுட்டு இப்போ ரெண்டும் ஈவனாக வேகணும், நல்லா ஓசை அடங்கணும் ரெண்டும். இப்போ மீடியமில் வச்சுக்கோங்க, ரொம்ப சின்னதாக வைக்காதீங்க. ஏன்னா நிறைய தட்டை போட்டிருக்கோம் இல்லையா, அது கொள்ளணும், நல்லா வேகணும். அவ்வளோதான். இது ஓசை அடங்கினா எடுக்க வேண்டியது தான். எடுத்து ஏன் ஆயிடுத்து, அவ்வளோதான், எடுக்க வேண்டியதுதான். 2 தட்டையா இது கொஞ்சம் சிவப்பாக தான் இருக்கும். ஏன்னாக்க நம்ம மிளகா அப்படி போடுறோம் இல்லையா. இதே பச்சை மிளகா அரைச்சி வடிகட்டி போட்டால் வெள்ளையாக இருக்கும். இதை நான் சிவப்பு மிளகா அப்படி தான் போட்டிருக்கேன். இப்போ பாருங்க, கிருஷ்ணனுக்கு நெய்வேத்தியத்துக்கு வந்து பிரியமான அவல் கண்டிப்பாக வைக்கணும். வெறுமனே அவலை வச்சுட்டு அது மேலே ஒரு வெள்ளைக்கட்டி வச்சு நிவேதியம் பண்ணலாம். நான் இன்னைக்கு வந்து சும்மா அந்த குழந்தையெல்லாம் சாப்பிடுவா ஆசையான்ட்டு அதுக்காக இப்படி பண்ண போகிறேன். இதில் பாருங்க, இந்த கப்பால் ஒன்று போட்டிருக்கேன் அவல், சிகப்பு அவல். இதில் பாதி மெஷர்மெண்ட் தான் வந்து நான் வந்து வெல்லம் எடுத்துட்டுருக்கேன். அப்புறம் சிட்டிக்கை ஏலக்காய், அப்புறம் தேங்காய் துருவல். இதான் இதுக்கு தேவையான பொருட்கள். ஒரு ஸ்பூன் நெய் போட்டுக்கணும், அவ்வளோதான். இப்போ பாருங்க, இந்த வெல்லத்துக்கு வந்து நான் வெந்நீர் வச்சுட்டுருக்கேன் கொஞ்சம் லைட்டாக. இது வந்து ஆர்கானிக் வெல்லம், நான் ஆஸ் யூஷுவல் சொல்கிற மாதிரி இதில் இந்த மாதிரி நினைற அளவுக்கு விட்டுட்டு நல்லா கரைய விட்டுடணும். அது பற்றியா அந்த அவலை வந்து எப்பயும் சிவப்பு அவல் வந்து நல்லா வாஷ் பண்ணும். அது வந்து கொஞ்சம் அந்த கலர்லாம் போகும். போன உடனே ஒட்டை பிழிஞ்சுட்டு இந்த வெள்ளை தண்ணி அதில் விடுங்க. ஒரு 5 நிமிஷம் நல்லா ஊறிடும். ஏன்னா இது தக்கையாக தான் இருக்கு, கெட்டியாக இருந்தால் அதுக்கேற்ற மாதிரி ஜலத்தை விட்டுக்கணும். ஒரு 5 நிமிஷம் இது இருந்தால் போதும். அதில் சுட்டு ஏலக்காய் பொடி போடணும். அப்புறம் இந்த இது தேங்காய் துருவல். அவ்வளோதான். இது என்ன பண்ணணும், ஒரு 5 நிமிஷத்துல அது ஊறிடும். ஊறினோடனே அதை எடுத்து நைவேத்தியத்துக்கு வைக்க வேண்டியது தான். இது அப்படியே பச்சையாகவே சாப்பிடலாம், ரொம்ப நல்லா இருக்கும், உடம்புக்கும் நல்லது. இந்த சிவப்பு அவல் வந்து உடம்புக்கு நல்லது, கிருஷ்ணனுக்கும் ரொம்ப பிடிக்கும் இது. இது ஊறின அப்புறம் நான் காட்டுறேன் உங்களுக்கு. ஏன் இந்த அவல் நல்லா ஊறிடுத்து அழகா. இப்போ என்ன பண்ணோம், ஒரே ஒரு முட்டை நெய், அவ்வளோதான். நெய்வேத்தியத்துக்கு வைக்க வேண்டியதுதான் சுவாமிக்கு. எல்லாரும் இந்த கோகுலாஷ்டமிக்கு இந்த பட்சணம் ட்ரை பண்ணி பாருங்க, நன்னா வரும். கிருஷ்ணனை நினச்சிட்டு பண்ணுங்க. இப்போ நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்க. அப்புறம் என்னோட சேனலை வந்து எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் டச் பண்ணிங்கன்னா நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ.